Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Acquaints. Guys, இந்த வீடியோ ரொம்ப நாளாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்ட வீடியோ தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ 5000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 5000ல் ஒரு ஆளாக வர முடியும். பிகாஸ் இதுக்கு 20 lakhsக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க. பட் அப்பியர் ஆகிறது அப்படியே கம்மியாகும். அதில் உங்களோட காம்படிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 பீப்புள் தான் இருப்பாங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எங்கேயாவது ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, காதில் கேட்டுட்டு அந்த பிகினர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் சின்சியராக படிக்கிறது ஒரு 50,000 பேர் தான் உங்களுக்கு காம்படிஷனாக இருக்க போகிறாங்க. அந்த 50,000ல் 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதில் நம்ம எப்படி ஒரு ஆளாக வரணுன்றதை யோசிக்காதீங்க. அந்த 20 லட்சத்தில் உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போஸ்டிங் வாங்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு 50,000 பேர் தான் இருப்பாங்க. அதில் 5,000 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. 5,000 ப்ளஸ் அதில் ஒரு ஆளாக வர்றது நீங்கள் உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் இந்த போஸ்டிங்கை கிராக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மேக்ஸில் 25 out of 25 ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்க முடியும். 23, 21 அதெல்லாம் இல்லாமல் ஒரு மார்க் கூட குறையாமல் உங்களால் மேக்ஸில் 25 out of 25 வாங்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு இதுக்கு நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இனிமேல் இருக்கக்கூடிய டைமிங்கில் ஒரு 2 hours நீங்கள் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கட்டாயமாக உங்களால் 25க்கு 25 வாங்க முடியும். என்னால் உங்களை 25க்கு 25 வாங்க வைக்க முடியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் 25 out of 25 நீங்கள் வாங்குறதுக்கு வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி பார்க்க போகிறோம். அதாவது என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற 3 விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் நம்ம யூடியூப் சேனல்லையே. ஸோ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதை ப்ராப்பராக சொல்கிறேன், எவ்வளோ டாபிக்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ நான் 2021 இதெல்லாம் நம்ம பெய்ட் கோர்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸாக நம்ம யூடியூப் சேனல்லே ப்ரொவைட் பண்ண போகிறேன். அது என்னன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். டெஃபினட்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப ஈஸியாக 25க்கு 25 வாங்க முடியும். மேக்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணியோ ஷார்ட்கட் கற்றுக்கிட்டோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக 25க்கு 25 வாங்க முடியும். இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் குரூப் 2வோ இல்லை வேறு என்ன எக்ஸாம்ஸ் குரூப் 1 இல்லை நெக்ஸ்ட் இயர் எழுதினாலும் சரி 25க்கு 25 கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த பேஸ் வேணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் நம்மளுடைய ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது எப்படி நான் சொல்கிறேன், கிராஷ் கோர்ஸ் நம்ம யூடியூப்பில் ஃபுல்லாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு மெயின் கோர்ஸாக இருக்கும். இதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த கோர்ஸ் வேணும்னா நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதர் ஆஸ்பிரன்ஸ் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் வெயிட். ஸோ இப்போது 999 இல்லை 777 ஆஃபர் போயிட்டுருக்கு. லைஃப் டைம் வேலிடிட்டி இன்னும் 3 daysல இந்த லைஃப் டைம் வேலிடிட்டி முடிஞ்சிடும். February 10க்கு அப்புறம் 1 year or 6 monthsக்கான வேலிடிட்டி தான் இருக்கும். உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் அக்சஸ் வேணும், இந்த கோர்ஸோட அக்சஸ் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாளைக்குள்ளே போய் 777க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இது என்ன அப்படின்னா RQ100 மேரத்தான் சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சேனலில் 5 o'clock ஒரு லைவ் செஷன் இருக்க போகுது பர்சன்டேஜ் கான்செப்டில். ஆல்ரெடி நீங்கள் பர்சன்டேஜ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாம், சரியா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் டு ஸ்டடி. ஓகே, என்ன படிக்கணும். ரெண்டாவது வேர் டு ஸ்டடி, எங்கே போய் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது. வீட்டிலேருந்தே டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னென்ன சோர்ஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எங்கே என்னென்ன சோர்ஸஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது விஷயம் ஹவு டு ஸ்டடி. ஹவு டு ஸ்டடின்றது எப்படி ஒரு நாளையில் நான் எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது, எத்தனை மணி நேரம் படிக்கிறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாட் டு ஸ்டடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு ஸ்டடின்றது என்ன, சிலபஸ் தான். ஓகே, எஸ், இப்போ பார்ப்போம். ஸோ ரொம்ப ஃபுல் வெயிட்டாக இருக்குது. ஸோ வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும், மேக்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் என்ன படிக்கணுன்றது உங்களுக்கு சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இதை உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஸோ நான் சுத்தமாக தெரிய மாட்டேன், இட்ஸ் ஓகே. உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதுல, அதுக்கப்புறம் நான் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ், கரெக்டாக? எஸ்.
சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதுதான். யூனிட் 10 இது உங்களுக்கு வரப்போகுது. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவோம். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, பட் இந்த டாபிக்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டால் பத்தாது. நீங்கள் டோட்டலாக ஒரு 25 டாபிக்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதுதான் படிப்பீங்க. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து வரும். ரொம்ப ஈஸி. லாஜிக்கல் ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போற்ற முடியும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் HCF அண்ட் LCM இது 1 போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம் அப்படியே தமிழ்லேயே இருக்குது பாருங்கள். ஓகே, சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விகிதம், விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஓகே, இதுதான் சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ். பட் இது மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்களா? ஆனால் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ன்ற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா காலம் மற்றும் வேலையிலேருந்து தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சார்ந்த ஒரு டாபிக் தான் வந்து என்னென்னா குழாய்கள் மற்றும் தொட்டிகள்னு ஒரு டாபிக். ஸோ அதை பற்றின கேள்வி வரும். இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது சதவிகிதம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, லாபம் மற்றும் நஷ்டம் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஆனால் கட்டாயமாக லாபம் மற்றும் நஷ்டத்துலேருந்து ஒரு கேள்வியாவது வரும். அப்போது இந்த பர்சன்டேஜோட டிபெண்டன்ட் டாபிக் தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதை சார்ந்த ஒரு டாபிக் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதனால இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு 25 டாபிக் படிக்கணும். அது என்னன்றது நான் இப்போவே உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நான் சொல்ல நீங்களும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் நோட் பண்ணிட்டு வச்சுறத விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக நீங்கள் 25 டாப்பிக்கில் என்னென்ன படிக்கணும் இதுதான் முக்கியம். வாட் டு ஸ்டடி டாபிக்ஸ். ஓகே, 25 டாபிக்ஸ் நான் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேலே எழுதியிருக்கிறது தெரியலையா கைஸ்? சரி, நோட் பண்ணிக்கோங்க. டாபிக்ஸ் தான் மேலே எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும். ஓகே, முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது வேதிக் மேக்ஸ் ஆர் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு மேம்ஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுதான் சிலபஸ்லேயே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஸ்கூலில் போட்ட மாதிரி ஒரு பெருக்கலோ இல்லை ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஸ்கூல்லலாம் உங்ககிட்ட வந்து 105 ஸ்கொயர் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 105 × 105 போட்டுட்ருப்போம். பட் இப்போ உட்காந்து நீங்கள் 105 × 105 போட்டாலாம் ஒர்க் ஆகாது. இதுக்கெலாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்துருச்சு. பார்த்த உடனே சொல்கிற மாதிரி ஷார்ட்கட்ஸ். இதுக்கு என்னென்னா 11025. ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே வந்துடும். வேதிக் மேக்ஸ் ஆர் ஸ்பீட் மேக்ஸ். இது வந்து உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஸ்கொயர், கியூப், ஒரு சில மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸு, 5ல் ஒரு நம்பர் எண்ட் ஆகுதுன்னா அதுக்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ரேண்டமாக உங்ககிட்ட இப்போ ஒரு 83 ஸ்கொயர் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை ஏன்னு வச்சுக்கணும், இதை பின்னு வச்சுக்கணும். a + b த ஹோல் ஸ்கொயர், அந்த கான்செப்ட் படி இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏ ஸ்கொயர் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். 64, b ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 09 போடணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × 3 24, 24 × 2 பார்த்தீங்கன்னா 48. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் 83யோட ஸ்கொயர். ஓகே, சென்டரில் இதை போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸ்கொயரு, கியூபுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் கம்பேரிசன், இல்லை ஃப்ராக்ஷன் அடிஷன், ஃப்ராக்ஷன்லேயே வந்து ஆட் பண்ணால் எப்படி பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேசிக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். சரியா? அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணாலும் உள்ளே போயிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு
அங்கே போய் நம்ம டிலே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டைமிங் பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொடுத்த செம்ம எவ்வளோ ரொம்ப டைம் கொடுத்து உங்களை சால்வ் பண்ண சொன்னால் நீங்கள் யோசிச்சு எப்படியாவது போட்டலாம். பட் அங்கே கொடுத்துருக்க டைமிங்குள்ளே நம்ம சால்வ் பண்ணி முடிக்கணும் கரெக்டாக. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு டாபிக். வேதிக் ஆர் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம், வேக கணிதம்னு கூட வச்சுக்கோங்க சரியா. இதில் நீங்கள் சும்மா பேசிக்ஸை எப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறது, அதாவது இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 14.28% ஆஃப் 17 நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும்? 14.28%னா 14.28 டிவைடட் பை 100, அதுக்கப்புறம் 70ஆல் மல்டிப்ளை பண்ணி, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கெலாம் நிறைய ட்ரிக்ஸ் வந்துருச்சு. 14.28ன்றது ஈக்குவலன்ட், 14.28%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7. அப்போது 70யை 1/7ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், 10ன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் இந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஸ்பீட் மேக்ஸ் ஆர் வேதிக் மேக்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் அடுத்தடுத்த டாபிக்ஸில் வரக்கூடிய கேல்குலேஷன்லாம் உங்களால் போட முடியும். தமிழில் சுருக்குதல், ஓகே, தமிழில் எழுதுகிறேன், இங்கிலீஷில் எழுதுகிறேன். ரெண்டாவது டாபிக் இது. மூணாவது டாபிக் பாருங்க, தேர்டு டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் சதவீதம், இது சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சதவீதம் நீங்கள் படிக்கணும். ஃபோர்த்து டாபிக் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்களும். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், மீ போவா மற்றும் மீ சீமா, மீச்சிறு பொது மடங்கு. ஓகே, இது நம்ம ஸ்கூலில் படித்த டாபிக் தான். பட் காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் டாபிக் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுடுறேன் இந்த வீடியோவை. நம்ம பேசிக் லேர்ன் பண்ணும்போது, அதாவது கிராஷ் கோர்ஸில் போகும்போது டீட்டெயில்டாக ஒரு டாப்பிக்லேருந்தும் எல்லா கான்செப்டும் நான் சொல்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தமிழில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சிக்ஸ்த் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸ், அதாவது இது தொடர்புடைய டாபிக். ஏஜஸ் அப்படின்ற டாபிக் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, வயது கணக்குகள். ஆனால் நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வரும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போகலாம். சிக்ஸ் டாபிக்ஸ் பார்த்தாச்சா? ஓகே, செவன்த் பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ். இதுவும் நமக்கு சிலபஸில் மென்ஷன் ஆகலை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சராசரி கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சராசரி. ஓகே, நெக்ஸ்ட் எயித்து டாபிக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மென்ஷன் பண்ணலை டைரக்டா, ஆனால் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? லாபம் மற்றும் நஷ்டம், பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் மென்ஷன் பண்ணனால நம்ம கண்டிப்பாக லாபம் மற்றும் நஷ்டம் கணக்குகள் படிச்சே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் நைன்த் டாபிக் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஓகே, இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 3 கேள்விகளாவது வரும் கண்டிப்பாக பாருங்க. அதுவும் முக்கியமாக இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசம் என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கான்செப்ட்லேருந்து ஒரே லாஸ்ட்டு 2020, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் 2020 தான், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் இதே மாதிரி ஒரே மாதிரி கேள்வி, வேல்யூஸ் மட்டும்தான் மாறி வந்திருந்தது. ஓகே, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். 11வது டாபிக் என்ன அப்படின்னா தெரியுதுல எல்லாருக்குமே. ஸோ இது தனி வட்டி, தனி வட்டி, இது கூட்டு வட்டி. ஓகே, 11வது டாபிக் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்னா என்ன, சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலை மற்றும் காலம்.
காலம் மற்றும் வேலை ஆர் வேலை மற்றும் காலம். காலம் மற்றும் வேலை. இது 11வது டாபிக். 12வது டாபிக் பாருங்க. அப்படியே அதை தொடர்ந்து அதோட ஒரு சப் டாபிக் தான். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். குழாய்களும் தொட்டிகளும். ஓகே, குழாய்களும் தொட்டிகளும். ஓகே, 13வது டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஓகே, எண்ணியல். இதுல இருந்து சில கேள்விகள் வரும். ஓகே, எண்ணியல். இப்போ நான் சொல்ற இதே ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு 25க்கு 25 ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம் கைஸ். 14வது டாபிக் நம்பர் சீரிஸ். இந்த நம்பர் சீரிஸ் லாஜிக்கல் ரீசனிங் கீழே போட்டிருப்பாங்க. பட் நம்ம இங்க குவான்ஸ் மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். சரியா? நம்பர் சீரிஸ், எண் தொடர். ஓகே, இங்க எழுதுனா தெரியுது தானே? எஸ், நம்பர் சீரிஸ். 15வது டாபிக் பாருங்க. 15th டாபிக் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். இதுவும் டாபிக்ல மென்ஷன் பண்ணல சிலபஸ்ல. ஆனா இந்த தொடர்வண்டி கணக்குகள் இந்த இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. அதாவது தூரம், வேகம், காலம். 16வது டாபிக் இதை தொடர்ந்து வரக்கூடிய ட்ரெயின்ஸ். இதெல்லாம் படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, ரொம்ப ஈஸி தான். தொடர்வண்டி கணக்குகள், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் சொல்லுவோம். தொடர்வண்டி கணக்குகள். பதினேழாவது டாபிக் ஏரியா. இதுதான் நமக்கு சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து அளவியல்ல இரு பரிமாண உருவகங்கள். 2D சொல்லுவோல, இரு பரிமாண உருவகங்கள் 2D. அளவியல்ல 2D. 18 வந்து வால்யூம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா சிலபஸ்ல? வால்யூம் அப்படின்றது அளவியல்ல முப்பரிமாண உருவகங்கள். ஓகே, அதாவது 3D ஷேப்ஸ். கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, இது எல்லாமே வால்யூம் கீழே வந்துடும். ஓகே, அடுத்து 19 ப்ராபபிலிட்டி. இது மென்ஷன் பண்ணல, ஆனா இந்த நிகழ்தகவுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேள்வியாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிகழ்தகவு. ஓகே, நிகழ்தகவு. 19 டாபிக் முடிஞ்சிருச்சா? ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து வரக்கூடியது. அடுத்ததெல்லாம் ரீசனிங். ரொம்ப ஈஸி. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எல்லாம் கிளியரா தெரியுதுல ஓரளவுக்கு? ஓகே, ஒரு டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். அடுத்து 20வது டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக்கல் ரீசனிங். வெறும் லாஜிக்கல் ரீசனிங் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங் அவங்க மென்ஷன் பண்ணிட்டனால இதுல இருந்து என்ன மாதிரி கேள்விகள் வேணா வரலாம். லாஜிக்கல், அதாவது கோடிங் டிகோடிங் வரும். ரொம்ப ஈஸியா இருக்கும். கோடிங் டிகோடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்களே அதுல என்ன லாஜிக்ல கொடுத்துருக்காங்கன்னு ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸையும் வச்சு ஒரு லாஜிக்ல கொடுப்பாங்க. அது கோடிங் டிகோடிங் கீழே இந்த லாஜிக்கல் ரீசனிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 21வது டாபிக் பாருங்க. பசில்ஸ். பசில்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெவல். இது நம்ம பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கெல்லாம் வரும். ஆனா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். பட் இந்த பசில்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா, புதிர்கள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, 22 பிளட் ரிலேஷன்ஸ் சார்ந்து வரலாம். இந்த பசில்ஸ்க்கு கீழே உங்களுக்கு பிளட் ரிலேஷன் ஒரு டாபிக் இருக்குல்ல. ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங் அவங்க மொத்தமா மென்ஷன் பண்ணிட்டனால பிளட் ரிலேஷன். ஸோ இந்த பசில் அப்படின்றது புதிர்கள், பிளட் ரிலேஷன்ன்றது உறவு முறைகள். ஓகே, உறவு முறைகள். அடுத்து 23வது டாபிக் டைஸ். பகடை கணக்குகள் இருக்குல்ல, நிகழ்தகவுல பகடை கணக்கு வரும். அது வேற, அது ஆப்டிடியூட்ல வரக்கூடியது. ரீசனிங்ல வரக்கூடிய பசில்ஸ் டைஸ் அப்படின்றது என்னன்னா
டைஸோட 3 பக்கங்கள்லாம் கொடுத்து இதற்கு எதிரில் என்ன வரும், இதற்கு கீழே என்ன வரும், அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஓகே. 24வது டாபிக் விஷுவல் ரீசனிங். விஷுவல் ரீசனிங்ன்றது இந்த காட்சி தருக்க காரணவியல்னு சொல்லியிருந்தாங்கல்ல, விஷுவல் ரீசனிங் காட்சி காரணவியல். இது வந்து என்னன்னா உங்களுக்கு சில இமேஜஸ் கொடுத்துட்டு விஷுவலா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சரியா? விஷுவலா நீங்க கம்பேர் பண்ணி அடுத்த இமேஜ் என்ன வரும், இல்லைனா இதோட வாட்டர் இமேஜ் என்ன, மிரர் இமேஜ் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. விஷுவல் ரீசனிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25வது டாபிக் ஆல்பா நியூமரிக் சீரிஸ். MOTன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஆல்பபெட்ஸ், சிம்பிள்ஸ், இது எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசனிங் சைடில் தான் கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுச்சு. வெயிட், இந்த இடத்துலக்குள்ள எழுதுறேன். ஓகே. ஸோ 19 டாபிக் கிளியரா இருக்குல்ல? 19 டாபிக் ஓரளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். 20வது டாபிக்ல இருந்து இங்க எழுதுறேன். 20th டாபிக் லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க காரணவியல். ஸோ இது சிம்பிளா லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துட்டனால எது வேணா வரலாம். பட் இங்க இதை மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து கோடிங் டிகோடிங் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, லாஜிக்கலா என்னென்ன இருக்குன்ற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணும். 21வது டாபிக் என்ன அப்படின்னா பசில்ஸ், புதிர்கள். 22வது டாபிக் பிளட் ரிலேஷன், உறவு முறை. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கணக்குகள் வரும். 23வது டாபிக் என்ன அப்படின்னா டைஸ், பகடை கணக்குகள். 24வது டாபிக், வீடியோ பாஸ் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக தான் நான் முன்னாடியே டைப் பண்ணிட்டு வராம உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கு. முன்னாடியே டைப் பண்ணிட்டு வந்துட்டா அது கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இல்லை. விஷுவல் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா காட்சி காரணவியல்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு சில இமேஜஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. 25வது டாபிக் ஆல்பா நியூமரிக் சீரிஸ், MOT. இதை தாண்டி வேற ஏதாவது டாபிக் இருக்குனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரீசனிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக்ஸ் தான் இருக்கு. கோடிங் டிகோடிங், புதிர்கள், உறவுமுறை, பகடை கணக்குகள், காட்சி காரணவியல், இது ஆல்பா நியூமரிக் சீரிஸ். இதெல்லாம் இது கீழே வந்துடும். ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன 19 டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 19 டாபிக் தாராளமா போதும். என்னென்னு பார்ப்போம். முதல்ல இருக்க டாபிக் வந்து வேதிக் மேக்ஸ் ஆர் ஸ்பீட் மேக்ஸ். இந்த டாபிக்னு கூட சொல்ல வேணாம், இது இன்ட்ரோடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். வேக கணிதம் கண்டிப்பா ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், சதவீதம், மீபோவா மற்றும் மீச்சிமா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது கணக்குகள். 6வது டாபிக் நோட் பண்ணிக்கோங்கம்மா. 7வது டாபிக் ஆவரேஜஸ், சராசரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனிவட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், குழாய்களும் தொட்டிகளும், நம்பர் சிஸ்டம், எண்ணியல், நம்பர் சீரிஸ், எண் தொடர், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், தூரம், வேகம், காலம், ட்ரெயின்ஸ், தொடர்வண்டி கணக்குகள், ஏரியா, அளவியல்ல இருபரிமாண உருவகங்கள், சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அதெல்லாம் இருபரிமாணத்துல வந்துடும். வால்யூம் அப்படின்றப்போ அளவியல்ல முப்பரிமாண உருவகங்கள் வந்துடும். ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நீங்க ஆப்டிடியூட்ல லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல இந்த 6 டாபிக் மொத்தம் நீங்க இந்த 25 டாபிக் வாங்கினா படிச்சீங்கன்னா கட்டாயமா 25க்கு 25 உங்களால வாங்க முடியும். ஓகே, இது போக நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்தாச்சு. வாட் டு ஸ்டடி முடிஞ்சிருச்சுல. நெக்ஸ்ட் வேர் டு ஸ்டடி. ஓகே, ரெண்டாவது வேர் டு ஸ்டடி, எங்க படிக்கணும். ஓகே, என்ன மாதிரியான சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணணும். முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே,
பேசிக் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு டாபிக்குமே பேசிக்கா கான்செப்ட், அதோட டைப்ஸ், இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நிறைய ஆன்லைன் சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது நீங்க கம்ப்ளீட்டா ஆன்லைன்லயே நீங்க படிச்சுக்கலாம் எல்லாமே. ஓகே, கோச்சிங் சென்டர் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆன்லைன் சோர்சஸே நிறைய அவைலபிளா இருக்கு. இந்த இதுக்கு நீங்க லேர்ன் பண்றதுக்கு தான் நான் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, A to Z சீரிஸ். நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணி இதில் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆக முடியும். பேசிக் கான்செப்ட், டைப்ஸு, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி உங்களுக்கு கேட்பாங்கன்னு பிரித்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் கோர்ஸ். அடுத்து ரெண்டாவது என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வேர் டு ஸ்டடி. ஸோ ஆன்லைன் சோர்சஸை யூஸ் பண்ணி பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இரண்டாவது சமச்சீர் புக் கொஷின்ஸ். நியூ சமச்சீர் புக் கொஷின்ஸே ரெஃபர் பண்ணுங்க. NF. ஓகே, சமச்சீர் புக் கொஷின்ஸ் ஒவ்வொரு புக்லையுமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே 6th to 12th, 6th to 12th இல்ல 10th. ஓகே, 6th to 10th லெவல்ல இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ல இப்ப நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்ல வந்தது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். மூன்றாவது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இருக்கு பாருங்களேன், இந்த தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணும்போது தான் என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதே கேள்வியை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இது இருக்கு பாருங்களேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு மெயின் கோர்ஸ்ல நம்ம ஆப்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இனிஷியலா சொன்னேன்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில இருக்குன்னு. இது ரொம்ப முக்கியம். இது நீங்க படிச்சு இது நீங்க ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் அடுத்து இந்த பிராக்டிஸ் பண்ண முடியும். இது இருக்கு பாருங்களேன், இதுதான் பிராக்டிஸ். இது பேசிக் கான்செப்ட் லேர்னிங்மா. கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். இது பிராக்டிஸ். இது ரெண்டுமே பிராக்டிஸ்க்கு. ஸோ இந்த பிராக்டிஸ் இருக்குதுல்ல, இதுதான் நான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸா ப்ரொவைட் பண்றேன். அதாவது ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய சமச்சீர் புக் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸா கொடுத்துருவேன். நான் யூடியூப்லயே ஃப்ரீயா கிராஷ் கோர்ஸா கொடுத்துருவேன். பட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் நடத்துறதுலாம் உங்களுக்கு புரியணும்னா இந்த கோர்ஸ் இருக்கு பாருங்களேன், இது மெயின் கோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒவ்வொரு டாபிக்குமே இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டைப்லலாம் கேட்பாங்கன்னு செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பேன். செயின் ரூல்னா எப்படி நீங்க அதில் அப்ரோச் பண்ணணும், 3 லெவல்ல இருக்கு. லாபம் மற்றும் நஷ்டத்துல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அதுல ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னாலே லாபம் மற்றும் நஷ்டத்துல ஒரு 80% நீங்க ஸ்ட்ராங் ஆகிட முடியும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு 3 கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த 3 கால்குலேஷன் தான் கடைசி வரைக்கும் என்ன மாதிரியான டைப்பான கொஸ்டினா இருந்தாலும் சரி அதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போறோம். அப்போ பேசிக் கான்செப்ட் லேர்னிங், அந்த டைப்ஸ் எல்லாம் புரிஞ்சு இப்போ நான் சொன்ன 25 டாபிக்குமே பேசிக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஓகே, அது நம்ம ஆப்ல இருக்கு. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு டாபிக்குமே சமச்சீர் புக் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸா டெய்லி நம்ம யூடியூப் சேனல்ல நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியா, கம்மிங் மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது எனக்கு லைவ் செஷனா கொண்டு போகவா இல்லை ரெக்கார்டட் செஷனா கொடுக்கவான்றது ஒரு டவுட்டா இருக்கு. ஓகே, லைவ் ஆர் ரெக்கார்டட் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்றது சொல்லுங்க. நம்ம டாபிக் வைஸ் உங்களுக்கு சமச்சீர் புக் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வந்து நான் நடத்த போறேன். அது நான் லைவ் செஷன்ல நடத்தினா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? லைவ்ல நீங்க நான் வர்ற டைம்ல நீங்களும் லைவ்ல வந்துடணும். லைவ்லயே நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுப்பேன். ஓகே, யூடியூப்ல தான், ஃப்ரீயா தான். இல்ல ரெக்கார்டட்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபிக்ஸடான டைமிங்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சண்டே இதை பத்தின அப்டேட் வந்து ஒரு வீடியோவா மேக் பண்றேன். மண்டேல இருந்து எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் வேர் டு ஸ்டடி, எங்க படிக்கணும். ஓகே, இது நீங்க சமச்சீர் புக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டாபிக்லயுமே பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும். பேசிக்ஸ் லேர்ன் பண்ண இப்போ டைம் அண்ட் ஒர்க்னு ஒரு டாபிக் இருக்குன்னா டைரக்டா நீங்க புக்ல போய் இருக்க கொஸ்டின்ஸையோ இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயோ எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த டாபிக் மேல வெறுப்பு வரும். எப்போ நீங்க ஒவ்வொரு டாபிக்லயும் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அப்பதான் வந்து அதுல ஸ்ட்ராங் ஆக முடியும். கைஸ், ஒரு டெலிவரி. ஹலோ ஹலோ சார், செகண்ட் ஃப்ளோர் வந்துடுறீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஓகே. வெரி சாரி கைஸ்.
எஸ் அவ்வளோதான். பேசிக்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க. சமச்சீர் புக் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் 25க்கு 25 ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் தான். ரதினா குவான்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 999 இல்லை 777 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ப்ரைஸில் 999ல் 1 இயர் ஆர் 6 மந்த்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டடி. 3வது எப்படி படிக்க வேண்டும். ஸோ நமக்கு இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 110 டேஸ் இருக்குது. ஓகே, 110 ஆர் 120 வச்சுக்கலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 100 டேஸ் ப்ளஸ் 10 டேஸ்ன்னு பிரிக்க போகிறேன். லாஸ்ட் 10 டேஸ் கம்ப்ளீட்டாக உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். என்ன படிச்சிங்க, என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் டெய்லி உட்காந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஏதாவது முக்கியமான ஃபார்முலா இருந்தாலோ இல்லை ட்ரிக்ஸ் இருந்தாலோ அது எல்லாமே லாஸ்ட் 10 டேஸ் ஜஸ்ட்டு ரீகால்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. வேறு எந்த ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 டேஸ்க்கு நீங்கள் படிக்கணும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 25 டாபிக்ஸ் இருந்தது. சரியா? அப்போது 100 டேஸ் இருக்குது, 25 டாபிக்ஸ் அப்படின்றப்போ ஒரு டாப்பிக்கும் நமக்கு எவ்வளோ டேஸ் வருது? 4 டேஸ் ஃபார் ஈச் டாபிக் வருது. கரெக்டாக? ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த 4 டேஸும் ஃபுல் டே உட்காந்து மேக்ஸ் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த 4 டேஸில் நீங்கள் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? 25க்கு 25 வாங்கணும்னா நம்ம ஏதாவது கொடுத்தாதான் நமக்கு ஒன்று கிடைக்கும். அப்போ நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும், நம்மளுடைய டைமை கொடுக்கணும், நம்ம ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பண்ணணும். சரியா? ஒரு 2 ஹவர்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே. இப்போ 4 டேஸ் இருக்குது ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன அந்த குவான்ட்ஸ் A to Z சீரீஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். நான் சீரியஸ்லி சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேலே இருந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். அவ்வளோ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2 டேஸ் நீங்கள் போய் ஒரு டாப்பிக்லேயும் இருக்கக்கூடிய அந்த பேசிக்காக போட்டிருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா 3 டேஸ் அது பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 1 டே மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை இது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஒரு டாப்பிக்கும் நீங்கள் 4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. 2 டேஸில் உங்களால் ஒரு டாபிக் முடிக்க முடியும். நீங்கள் அவ்வளோ எஃபிஷியன்ட்னா நீங்கள் 2 டேஸ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு பிகினராக இருக்கீங்க, மேக்ஸில் நான் ஸ்லோ ஆவரேஜ் தான் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. தாராளமாக போதும். நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட டெடிகேஷன் கொடுத்து தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ஒரு 110 டேஸ் நீங்கள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிங்க. டெஃபினட்டாக இது உங்களோட இது கெரியர். இது நம்ம ஸ்கூலில் சொல்கிற மாதிரி 10th மட்டும் ஃபுல்லாக படி அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இது உங்களுடைய கெரியர். இந்த ஒரு 110 டேஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா உங்களோட கெரியரே மாறும், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களுக்கு சுற்றி எல்லாரும் கொடுக்குற மரியாதை மாறும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அன்எம்ப்ளாய்டு, இதுக்கப்புறம் நீங்கள் என்னது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற ஒரு ஸ்டேட்டே மாறப்போகுது. அதனால் அதுக்கு நீங்கள் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. ஸோ ஒரு டாப்பிக்கு 4 டேஸ் நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணாலே 25 டாப்பிக்கு 100 டேஸில் முடிக்கலாம். லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ் மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 3 நாள் போதுன்னா ஒரு 90 நாளில் நீங்கள் 25 into 75 டேஸ்லேயே முடிச்சிடலாம். அப்புறம் ஃபுல்லாக ரீகாலு, டெஸ்ட் பேட்சஸ். இப்போ நம்ம இதில் பேட்சஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணல. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க. ஸோ இப்போ இதில் நம்ம இதில் அந்த கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சமச்சீர் புக்ஸே வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணாலே போதும். ஸோ ஒரு 2 டேஸ் பேசிக்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க, 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதே பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக 25 டேஸில் இந்த ப்ராக்டிஸ் நான் யூடியூப் சேனலில், நம்மளோட யூடியூப் சேனலில் லைவில் கூட நான் கொண்டு வரேன். ஒரு டாப்பிக்கும் சமச்சீர் புக் கொஷின்ஸு தமிழ்லையும் இருக்கும் கொஷின். சரியா? நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஃபீல் பண்ணுறது தமிழில் கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட்டு கொஷின்ஸ்லாம் பெரிய பெரிய கொஷினாக இருக்கும் பேங்கிங் எக்ஸாமுக்கு. அந்த லெவல் உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. அதனால் நிறைய பேர் தமிழில் கேட்குறீங்க. அதனால் நான் தமிழில் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் கூட ஒரு பிகினராக இருந்தால் பார்த்துக்கலாம். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட் பிகினர், நான் இப்போ மேக்ஸ் கற்றுக்கணுன்னா இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஓரளவுக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்லணுமோ சொல்லிட்டே நினைக்கிறேன். வாட் டு ஸ்டடி நான் சொன்னேன். 25 டாபிக் படிக்கணும். வேர் டு ஸ்டடி ஆன்லைன் சோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க சோர்ஸஸ் யூஸ் பண்ணாலும் சரி, என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதர் சோர்ஸஸ் வேறு யாரோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு, வேறு கோர்ஸ் இருக்கும்போது ஆன்லைன் சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கோச்சிங் சென்டர் போகிறீங்கன்னா ஒரு பேசிக்ஸை அந்த கோச்சிங் சென்டர்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சமச்சீர் புக் கொஸ்டின்ஸும் படிக்கணும். இதுதான் வேர் டு ஸ்டடி. ஹவு டு ஸ்டடி என்ன? பிரித்து படிங்க. டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குது, அதில் ஒரு 100 டேஸ் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு டாப்பிக்கே ஒரு 4 நாளில் நம்ம முடிக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் கட்டாயமாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்.
பேசிக்ஸை லேர்ன் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் இந்த பேசிக்ஸ் எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கோர்ஸை சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஆர்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸில் முடிச்சிடலாம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சண்டே அன்னைக்கு லைவாக கொண்டு போகிறனால ரெக்கார்டட் செஷனாக கொடுக்குறேன்னா அப்படின்றத சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைவ் மேரத்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.